specialists that are accompanying with this all this. Anyway, old age is coming, no? Or bi-monthly. Yeah, but no, it's the last time I came here was with federal council. Yes. I'm a regular Regular visitor. Yeah. And that, I mean, the stable representation is. Yes, we are in quite a touchy. Yeah. சுவிட்சர்லாந்து பிரதிநிதி, எங்களுடைய இலங்கைக்கான பிரதிநிதி. மற்றது அவர்களுடைய பேர் வந்து ஹேன்ஸ் வாக்கர் நிடகூன். அவரோட டேமியானோ சுகினாட்டி முதலாவது செயலாளர் ஆகியோர் வந்தார்கள். வழக்கமாக அவர்கள் 2 மாதங்களுக்கு வந்து வடமாகாணம் பற்றியோ அல்லது கிழக்கு மாகாணம் பற்றியோ அறிந்து செல்வது வழக்கம். அதன் அடிப்படையில் வந்து சில விடயங்களை கேட்டறிந்து கொண்டு செல்கின்றார். அவராகவே பல விடயங்களை தெரிந்து வைத்திருக்கின்றார். ஆனால் இன்று சில விடயங்களை நான் கூறியதை தனக்கு இப்பொழுதுதான் அது பற்றி தெரியும் என்று கூறியிருந்தார். அதாவது நாயாறு, கொக்குளாய், கொக்குத்தொடுவாய் போன்ற இடங்களிலே அண்மையிலே சென்ற ஒரு 2 கிழமைகள் 250க்கு மேலான சிங்கள மீன்பிடியாளர்கள் அல்லது அவர்கள் வந்து பலாத்காரமாக அங்கு குடிகொண்டிருக்கின்றார்கள். அதோடு போட்ஸை இந்த படகுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு 25 படகுகளை அங்கு தெற்கிலிருந்து கொண்டு வந்து படகுகள் எடுத்து செல்லக்கூடாத இடங்களுக்கு கூடாக எல்லாம் கொண்டு போயிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக இன்று எனக்கு செய்தி கிடைத்தது. இதற்கு எதிராக அமைச்சருக்கு தெரியப்படுத்தியதன் பின்னர் அமைச்சர் அது அவ்வாறு செய்வது பிழை என்று தவறென்று கூறியுள்ளார். ஆனால் மீன்பிடித்துறை அமைச்சின் செயலாளர் நாயகம் அல்லது பணிப்பாளரோ யாரோ தெரியல, கொழும்பில் இருந்து அவர் அதற்கு அனுமதி வழங்கியுள்ளார் என்று கேள்விப்படுகின்றேன். இவ்வாறான நடவடிக்கைகள் மக்களிடையே மேலும் மேலும் பிரச்சனைகளை தூண்ட வல்லது என்பதை நான் எடுத்து காட்டினேன். அத்தோடு கேப்பாப்புலவு, கிளிநொச்சி போன்ற இடங்களில் மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தெரிவித்துக் கொண்டு வருவதையும் அது சம்பந்தமாக மத்திய அரசாங்கம் போதிய கரிசனை காட்டாததையும் எடுத்து காட்டினேன். மேலும் பல விடயங்கள் அவர் அறிந்து கொண்டதாக கூறினார். என்னோடு பேசியது பலனாக பொதுவாக வடமாகாணத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் அல்லது இருக்கும் நிலையை பற்றித்தான் அவர்கள் அறிந்து கொள்ள வந்தார்கள். அப்பொழுது நான் கூறினேன், இப்பொழுது மக்கள் தங்களுடைய உரிமைகளை பெற ஒரு உற்சாகம் அவர்களிடத்திலே வந்திருக்கின்றது. இதுவரை காலம் அவர்களை அடக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஜனநாயக ரீதியான ஒரு சூழல் வந்ததன் காரணத்தினால் தங்களுடைய உரிமைகளை அவர்கள் கேட்டு எடுத்துக்கொள்ள துணிகின்றார்கள். அது ஒரு நல்ல சமிக்ஞையாக இருந்தாலும் அரசாங்கம் அது பற்றிய போதுமான கரிசனையை காட்டாதது எங்களுக்கு மன வருத்தத்தை தருகின்றது. 28 நாள் 29 நாட்கள் கிளிநொச்சியில் மற்றும் கேப்பாப்புலவில் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகின்றதை பற்றியெல்லாம் அவருக்கு கூறினேன். அவர் போதுமான அளவு அவர் தெரிந்து வைத்திருந்தார். ஆகவே இதுதான் முக்கியம். அவர் அது சம்பந்தமாக குறிப்பிட்டு தாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திலே தற்பொழுது நடக்கும் நிலைகள் பற்றி அரசாங்கத்தோடு பேசுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அவற்றை பற்றி முழுமையாக அறிந்து அதை பற்றி பேசுவதாக குறிப்பிட்டிருந்தார். எங்களை பொறுத்தவரையில் மத்திய மாகாண முதலமைச்சர்களோடு நானும் சேர்ந்து பல விடயங்களையும் பேசிக்கொள்ள வேண்டும் என்று அவரிடம் ஒரு கோரிக்கை விடுத்தார். தெற்கில் உள்ளவர்களுக்கு வடக்கில் நடப்பதை பற்றி எதுவுமே தெரியாதென்றும்
அது அவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றும் மக்களிடையே ஒரு விதமான நல்லிணக்கம் ஏற்படுவதானால் அந்த அவருடைய கோரிக்கையை அவர் விடுத்தார். பொதுவாக இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் எங்களுடைய பரஸ்பர கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றன. அபிவிருத்தி சம்பந்தமாக பல அபிவிருத்திகள் செய்யப்பட்டு முடிந்துவிட்டன. அவர்களுடைய எத்தனையோ ஸ்கூல்ஸ் பாடசாலைகள் செய்து முடித்து அந்த வேலையெல்லாம் முடிவிட்டன. அதில் இது என்னிடம் இருக்கின்றன. மரவன்புலோ சகலகலாவலி மகாவித்யாலயம், எழுதுமட்டுவாள் ஸ்ரீ கணேச ஸ்கூல், துர்காபுரம் மகாவித்யாலயம், இப்படி பல இடங்களில் உடுதுறை மகாவித்யாலயம் அந்த அவர்களுடைய பாடசாலை கட்டடங்கள் செய்து முடித்து அந்த வேலை செய்து முடித்தாச்சு என்று சொன்னார்கள். மற்றும் டாய்லெட்ஸ் கிணறுகளும் கழிப்பிடங்களும் சாவச்சேரியிலே 445, மருதங்கணியில் 757, தெல்லிப்பளையில் 129, சண்டிலிப்பாயில் 88, கோப்பாயில் 35 அவர்கள் எல்லாமாக 1454 கிணறுகளும் கழிப்பிடங்களும் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அவ்வாறு பலவிதமான நன்மைகளை செய்து இப்பொழுது அந்த செயல் திட்டங்கள் முடிவுக்கு வந்தது என்று கூறினார். இப்பொழுது தங்களுடைய செயல் திட்டம் மன்னாரிலே இந்த காணாமற் போனோர் சம்பந்தமாக அவர்கள் கரிசனை காட்டி வருகின்றார்கள் என்றார்கள். அதை பற்றித்தான் இப்பொழுது அறிவதற்கு பேசுவதற்கு நாளைக்கு அவர்கள் மன்னார் செல்ல இருக்கின்றார்கள். வடகிழக்கு கிழக்கு மாநிலம் கல்குடாயில் ஒரு மதுபான உற்பத்தி நிலையத்துக்கு வெற்றில 100% வழங்கப்பட்டு குற்றச்சாட்டு வந்தது. கிழக்கு மாநிலம் வெளியிட்டிருக்கு. கிழக்கிலே போராட்டம் நடந்திருக்கு. ஊடகவியலாளர் 2 பேரும் தாக்கப்பட்டது. எனக்கு இது சம்பந்தமான முழு விவரங்களும் தெரியாது. இது ஒரு பிரதி அமைச்சர் தன்னுடைய பேச்சிலே இதை குறிப்பிட்டிருக்கின்றார். அது இதுவரையிலே அது சட்டமாக்கப்பட்டதோ எனக்கு தெரியாது. அதாவது மற்ற மாவட்டங்களில் மற்ற மாகாணங்களில் கொடுக்கப்படும் விலக்குகள் நன்மைகளை பொருளாதார விதத்திலே விலக்குகள் அவற்றை எங்களுக்கு இரட்டிப்பாக கொடுப்பதாக அவர் கூறியிருந்தார். ஆனால் கிழக்கு மாகாணத்தில் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. நான் முழுமையாக அறிந்ததன் பிற்பாடுதான் அதை பற்றி கூற முடியும். அவருக்கு இப்பொழுதுதான் ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கின்றேன். சில விடயங்கள் சம்பந்தமாக நான் கேப்பாப்பிலவு கிளிநொச்சி மக்களை கண்டதன் பிற்பாடு அறிந்து கொண்ட அடிப்படையிலே நீங்கள் எதுவுமே வடமாகாணத்தில் நடக்காதது போன்று ஒரு கரிசனை இல்லாமல் இருந்தால் மக்களினுடைய வேதனைகள் கூடிக்கொண்டு போகின்றன. அவை சம்பந்தமான ஏதாவது ஒரு உறுதியான ஒரு அவருடைய கருத்தினை வெளிப்படுத்த வேண்டும். தானாகவோ வேறு யாராவது முக்கியமான அரசாங்க அதிகாரிகள் ஊடாகவோ அமைச்சர்கள் ஊடாகவோ அதனை வெளிப்படுத்த வேண்டும் என்று கோரி ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கின்றேன். இப்பொழுது கொழும்புக்கு நான் போக வேண்டி இருக்கின்றது. அப்பொழுது என்னால் முடியுமானால் அவரை சந்திக்க பார்ப்பேன். அப்படி சொன்னதுதான். ஆனால் அது 5ஆம் மாதம் 6ஆம் தேதி என்று தான் எனக்கு கடிதம் வந்திருக்கு. அது என்னென்று இந்த கதை வந்ததோ எனக்கு தெரியாது. அப்படியே எனக்கு ஒன்றும் தெரியாது. அதை பற்றி 5ஆம் மாதம் 6ஆம் தேதி எல்லாரையும் சந்திக்க போவதாக குறிப்பிட்டார். அதை நிராகரிக்கும் வகையில் அவ இராணுவத்தை தேசிய நாட்டை பாதுகாத்த இராணுவத்தை நாங்கள் தண்டிக்க மாட்டோம். காணாமல் போனவர் தொடர்ந்தும் தகவலை தான் கேட்கணும் மொழிய தண்டனையை கேட்கலன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். இதில் நீங்கள் ஒன்றை தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் அரசியல்வாதிகள் என்று சொல்லும்போது அவர்கள் பல கோணங்களில் இருந்து தங்களுடைய
அரசியல் நன்மைகளையும் கருதி பல பல கருத்துக்களை வெளியிடுவார்கள். ஆனால் அவர் குறிப்பிட்டது ஒரு புதுமையானது ஒன்று அல்ல. எங்களுடைய ஜனாதிபதியும் அதைத்தான் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இதற்கு பதிலாக நான் அண்மையிலே ஒரு செவ்வி ஒன்று சுலோச்சனா மோகன் ஆங்கிலத்திலே எடுத்திருந்தவர் சிலான் டுடேக்கு சென்ற கிழமை இதே கருத்தை மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார். அதாவது இந்த அரசாங்கம் எங்களுடைய போர் வீரர்களை தண்டித்து, அதாவது போரிலே வெற்றி கொண்ட எங்களுடைய போர் வீரர்களை தண்டிக்க பார்க்கின்றது என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கு நான் பதிலாக சொன்னேன், அது ஒரு பிழையான கருத்து. போரிலே வென்றவர்களை தண்டிப்பது அல்ல, போரிலே வெல்லும் போது சட்டத்துக்கு புறம்பான விதத்திலே குற்றங்களை இழைத்தவர்களைத்தான் தண்டிக்க வேண்டும் என்று சர்வதேசமும் கேட்கின்றதே ஒழிய, போர் வீரர்கள் போரில் சேர்ந்திருந்தபடியால் அவர்கள் எல்லோரையும் குற்றவாளிகளாக்க வேண்டும் என்று எங்குமே எவருமே சொல்லவில்லை. ஆகவே சில நேரங்களிலே இப்பொழுது ஒரு 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 விளையாட்டு நடக்கின்றது என்று வைப்போம். விளையாட்டு நடக்கும்போது அவர்கள் எங்களுடைய கல்லூரிக்கு அல்லது மற்றவர்களுடைய கல்லூரியாக இருக்கலாம், அதிலே ஒருவர் ஏதாவது ஒரு பிழை செய்தால் அந்த பிழை செய்தவரை தண்டிக்க வேண்டும். அதற்காக நாங்கள் அந்த கல்லூரியை நாங்கள் குற்றஞ்சாட்டுகின்றோம் என்பதல்ல. தனிப்பட்ட ஒருவர் அல்லது தனிப்பட்ட சிலர் சட்டத்துக்கு புறம்பான முறையிலே அந்த போர் மூட்டும் காலத்திலே அல்லது போர் முடிவு காலத்திலே செய்திருந்தார்கள் என்றால் அவர்களை நாங்கள் அடையாளம் கண்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் கேட்கின்றமே எளிய இந்த எல்லா இராணுவத்தினர் அனைவரையும் நாங்கள் தண்டிக்க வேண்டும் என்று எங்குமே கேட்கவில்லை. இதைத்தான் நான் சந்திரிகா அம்மையாருக்கும் கூறுவேன். நான் கடைசியாக பேசியிருந்தால் அதை கூறியிருப்பேன். ஆனால் மஹிந்த ராஜபக்சவினுடைய கேள்விக்கு பதிலாக நான் அதை குறிப்பிட்டிருக்கின்றேன். அது ஆங்கில பத்திரிகைகளில் வந்திருக்கின்றன. வேணுமெண்டா எடுத்து நீங்கள் இன்னொருக்கா டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டுக்கொள்ளலாம்.